What's up and வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் தமிழ் பிக்சர்ஸ் இன் பேய்க்கதை ஆஃபிஷியல் தமிழ் பிக்சர்ஸ் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் சொல்லி இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஸ்பாட்டிஃபைல பார்க்கலாம். கொஞ்சம் நாள் கூகுள் பாட்காஸ்ட்டில் வரப்போது அதுக்கான வேலைகளை நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் ஒண்டி இல்லை, நம்ம பாட்காஸ்டையும் நம்ம வீடியோஸையும் நம்ம வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஒரு வேலைகள்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலாம் பிடிச்சிச்சின்னா, இந்த பாட்காஸ்ட் இந்த மாதிரி நான் பண்ணுறது நிறைய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களால் எனக்கு என்ன பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக வந்துட்டு இன்னும் நிறைய எனக்கு என்ன பிரச்சனை வந்து பார்க்கும்போது வேணா கொஞ்சம் இதாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இவ்வளோ வரைக்கும் தான், இவ்வளோ இருக்குதான். இப்போ இந்த சாஞ்சல் வேணுங்குதா, இங்கே பாது இங்கே கட்டில் இருக்கு, இங்கே கபோர்ட் இருக்கு. என்னால் வந்து சைட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். ஏற்கனவே வீடியோ எடுத்து அந்த வீடியோட ஆடியோலாம் போச்சு. அங்கே ஜன்னல் கிட்ட வந்துட்டு முன்ன ஸ்டூடியோ வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு கப்பர்ட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டனால, இடம் மாறப்பட்டனால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் எடுக்கிறேன். மற்ற நாள்லாம் ஒரு நாளைக்கு 2 ரியாக்ஷன் வீடியோ 3 ரியாக்ஷன் வீடியோ அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ கூட என்னடா 1 ரியாக்ஷன் வீடியோ 2 ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே டைமில் பண்ணிடுவேன். அது வந்துட்டு எப்படின்னா, இப்போ நான் இப்போ ஒரு 8:30 மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு செஞ்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 9:30 மணிக்கு வரும். ஆனால் இங்கே அது மாதிரி முடியாது. இங்கே ஒரு இப்போ பாட்காஸ்ட் மிக்சரும் இப்போ நம்ம மைக்கு ஹெட்செட்லாம் வந்து போட்டு வச்சுட்டு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்தோம்னா அதுதான் நிரந்தரம். அதுதான் அன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்க முடியும். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எடுத்து செய்ய முடியாது, ஏன்னா இடம் ரொம்ப செப்பரேட்டாக இருக்குது மக்களே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வீடியோ குறைவாக தான் வரும், யாரும் தப்பாக எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ கூட நான் பிடிச்ச முடிஞ்சு தான் எடுக்கிறேன். ஏன் இல்லை ஓடினால எடுக்கல. நான் ஒரு படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் பாருங்க பண்ணுங்க. ஸோ நீங்கள் தரும் ஆதரவு 300 நான் அடிச்சு 300 நான் இந்த மார்ச் முடிவுக்குள்ள ஏப்ரல் முடிவுக்குள்ள நான் அடிச்சிருப்பேன்னு நினச்சேன். ஸோ மே வரைக்கும் போது பார்ப்போம். மே எண்டில் அடித்தாலும் ஓகே தான், உழைப்பாளர்கள் தினமானதுமாக அடித்தா கூட ஓகே தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 270 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மக்கள், இதுதான் நம்மளோட பாட்காஸ்டோட இன்ஃபர்மேஷன். இந்த வாரத்தை நான் சொல்கிற பாட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எல்லா இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது உங்கள் பேய்க்கதை பாட்காஸ்ட். மக்களே, இந்த வாரம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு கதையை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த கதை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டோரி தான். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அவனு சும்மா இன்டர்நேஷ்னல் ஸ்டோரி எடுத்து வரா, ஏதாவது கதையை புரட்டி விட்டுட்டு ஏதாவது பொய் கதை எடுத்து வரேன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை மக்கள், இது உண்மையான கதை தான். ஸோ இந்த கதையெல்லாம் வந்துட்டு நான் வந்து விக்கிபீடியாவிலேருந்து எடுப்பேன். ஸோ இந்த வார கதை வந்து நான் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்தது வந்துட்டு பார்க்கும்போது ரேண்டமாக ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு இங்கிலீஷ் பாட்காஸ்ட் தான். ஆனால் வந்து தான் இப்போல்லாம் ஏஐலாம் வந்துச்சுல, அதை நான் டப் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா யூடியூப்லேயே ஆட்டோ டப்பிங்னு ஒன்று இருக்கோ, அது நம்ம வீடியோவில் வராது, ஏன்னா நான் இன்னும் வீடியோ செட் பண்ணல. ஆனால் அதை வச்சு தான் நான் வந்துட்டு பார்த்தேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி பார்த்தேனே. ஸோ இந்த கதை வந்துட்டு இப்போ நடக்கிற கதை வந்துட்டு நான் எங்கே இருந்து இம்போர்ட் பண்ணுறேன்னா, பாகிஸ்தானில் நடந்த கதை. பாகிஸ்தானில் பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி. இந்த கதை கேட்டு நானே ஒரு ராத்திரி தூங்குறது பயந்தேன். ஏன்னா இந்த கதை வந்துட்டு தூக்கத்திலையும் ஒரு நைட் ஃபுல்லாக நடந்த ஒரு அமானுஷ சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட விக்கிபீடியாவில் எடுத்தேன் ஒரு கதையை. ஸோ இந்த கதையில் வந்துட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. இந்த பெண்மணிக்கு பாகிஸ்தான் வெளியில் பேர் வைக்கிறேன்னா என்ன பேர் வைக்கலாம், சரி நம்ம சாரான்னு வச்சுப்போம். சாராவுக்கு வந்துட்டு எப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு ட்ராவலில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் காட்டுவாங்க. எப்படின்னா ட்ராவல்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, இந்த வாரிசு படத்தில் பார்த்துருக்கீங்களா, தளபதி வந்து ஸ்டார்டிங் ஒரு வேலை பண்ணுவார். ஊருக்கு போய் அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட கலாச்சாரத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு அவர் ஒரு ஆப் மாதிரி செய்வார். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி அவங்க வந்துட்டு போய் அந்த மக்களோட சேர்ந்து ஒன்றா பழகி ஒரு வாரம் 2 வாரம் பழகி ஒன்றாவது பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு பாகிஸ்தானில் தான் இவங்க வீடு. ஆனால் பாகிஸ்தான் இப்போ எப்படின்னா, நம்ம மலேசியாவில் வந்துட்டு இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க, சபாசாரா போயிருக்கீங்களா, போனதில்லை தானே? அதே மாதிரி தான் அவங்க பாகிஸ்தானில் இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தானில் இப்போ இருக்கிற பாப்புலரான விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்க இன்னும் போனதில்லை சின்ன வயசுலேருந்தே. அதனால் வந்துட்டு அவங்க முடிவு எடுத்துகிட்டு, ஓகே பாகிஸ்தானில் நம்ம பண்ணுற மாதிரி இல்லை, ஏன் எல்லா ஊருக்கும் சுற்றிட்டு நம்ம ஊரில் சுற்றலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு
அவங்க ஊருக்கு போய் சுற்ற ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி சுற்றும் போதே அவங்க வீடு என்னதான் பாகிஸ்தானில் இருந்தாலும் இப்போ நம்ம இங்கேருந்து பேராக்கு போனோம்னா பேராக்கு போனோம்னா இப்போ மறுபடியும் கேலுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? அது மோட்டர் இல்லை, அதனால கஷ்டம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேரால உள்ள எங்கேயாவது ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் சரி, இல்லை ஏம்பிஎன்பியாக இருக்கட்டும் சரி, அங்கே எடுத்து தங்குவோம்ல. அதே மாதிரி தான் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானில் வந்துட்டு அந்த பொப்பிலாம் எடுத்துக்க போயிருக்காங்க. போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு ராத்திரி ஆயிடுச்சு. ஆனால் ராத்திரி டைமில் வீட்டுக்கு போனாலும் ரிஸ்க். ஏன்னா ரோடு வந்து வழி தெரியாது, யாராவது திருடங்க, யாராவது இல்லைன்னா வழிபோக்கர்கள் யாராவது வந்துட்டு பொம்பளை பிள்ளை வேற ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா, அதனால தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராத்திரியில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி தேடிருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல். மக்களே 3.5 ஸ்டார் தான், ஒரு நார்மலான சீப்பான வேலையான ஹோட்டல் தான் தேடிருக்காங்களா. தேடிட்டு இவங்க வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது ஃபோன்லேயும் எடுத்து பார்த்துருக்காங்க, மேப்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் காமிச்சிருக்கு. இந்த ஹோட்டல் பேர் வந்து அவங்க விக்கிபீடியா போடல, ஒரு ஹோட்டல் ஒண்டி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து 3.5 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அவங்க பார்த்தோன்னே ஓகே, நம்ம ஒரு நாளைக்கு ராத்திரி தானே, நம்ம நாளைக்கு காலையில் எழுந்து கிளம்பிடுவோம், சரி எதுக்கு வந்தா கட்டு சொல்லி நம்ம 3.5 ஸ்டார் ஹோட்டலே தங்குன்னு சொல்லிட்டு அவங்களும் புக் பண்ணிட்டாங்களா. ப்ரீ புக் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. ஓகே, உள்ளே அந்த இப்போ நம்ம நுழைவாசலுக்கு நுழைய போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்போம்ல ஒரு ஹோட்டலில், அந்த என்விரான்மெண்ட் பார்க்கறதுக்கு. அந்த என்விரான்மெண்ட் பார்க்க ஒரு மாதிரி அடுக்கா அபண்டண்ட்டாக இருந்துச்சு. இவங்க பார்த்துட்டு என்ன ரொம்ப க்ரீப்பியாக இருக்கே அப்படி ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஸ்மெல்? அது ஃபுட் பாய்சன் ஸ்மெல் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்தோடனே அவங்க பார்த்துட்டு என்ன இது இந்த மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கே பசங்க கிளம்பினு யோசிச்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வேலைக்குன்னு வந்துட்டாங்க, வேலைன்னு வந்தால் வெள்ளைக்கார மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போகும்போதே உள்ளே வந்துட்டு ரிசப்ஷனில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி வந்துட்டு எப்படின்னா, அவங்க கண்ணு ரெண்டும் அந்த சாராவை பார்க்கல. அவங்க கீழே உட்காந்துட்டு இப்போ கீழே உட்காந்துட்டு எழுதிட்டு தான் இருக்காங்க. இப்போ வச்சுக்கோங்க, இதான் நோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் இதை புக்கில் வச்சுக்கோங்க. அவங்க சாரா வராங்க. சாரா வந்துட்டு அவங்க வந்துட்டு மேம் நீங்கள் வந்துட்டு ரூம் ஏதாவது சீப்பாக இருக்குன்னு கேட்கும்போது அவங்க இருக்குது. ஓ, அதுக்கு முன்னாடி உங்கள் என்னது ஃபீல் பண்ணணும், உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, உங்கள் வயசு என்ன, அந்த மாதிரி வந்துட்டு கீழே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கும் கொஞ்சம் சம்திங் ஸ்பிஷியஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. மேடம் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, என் மூஞ்சி பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் என்னாச்சு அப்படின்னு, உங்களுக்கு உங்கள் ரூம் தானே வேணும், இதாங்க சாமி எடுத்துகிட்டு போய் உள்ளே போயிருங்க அப்படின்னு. இவங்களுக்கும் கிரிப்பியாக இருக்குது. அவங்க ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஹோட்டலில் போனீங்கன்னா ரிசப்ஷனில் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, மூஞ்சை பார்த்து இஸ்லாமா பாக்கி இஸ்லாமாண்டா தேங் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ஆனால் இதில் அவங்க அது கூட இது பாகிஸ்தான் எப்படி சொல்லிப்பாங்கன்னு கேட்குறீங்க இல்லை, அவங்க மொழியில் கூட இவங்க வந்துட்டு வருங்க வாங்க வெல்கம் ஹோட்டல் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. வந்தாங்க, எடுத்தாங்க, என்னது அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க, சாவி கொடுத்தாங்க, கிளம்ப சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இது தோணுமா இல்லையா, என்னடா ஹோட்டல் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் அந்த பிள்ளைக்கு தோணல. அப்பயும் அவங்களுக்கு பயம், கொஞ்சமாக தான் பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோட்டல் என்விரான்மெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுனால அவங்க கொஞ்சம் பண்ணிட்டாங்களா. அப்புறம் வந்துட்டு ரூம் போயிட்டாங்க. ரூம் வந்துட்டு ரூம் நம்பரை சொல்லலாம், ஆனால் ஒரு ரூம் கிடச்சிருக்கு. அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போய் பார்க்கும்போது ரூம் எப்படின்னா மக்களே, இந்த கதவு இருக்க என் ரூம் கதவு, இந்த கதவு திறந்தோடனே இங்கே நான் உட்காந்துருக்கல, இங்கே வந்து கட்டில், ஒரு சிங்கிள் பெட் கட்டில், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு சிங்கிள் பெட் கட்டில். இப்போ கேமரா வச்சிருக்கல, அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு பாத்ரூமு, அதுவும் ஒரே ஒரு ஆள் குளிக்கிற மாதிரி பாத்ரூம். அதுவும் ஒரு ஆள் வந்து லுவாஸா அப்படியே குளிக்கிற மாதிரி இல்லை, எப்படின்னா செம்பேட்டை குளிக்கிற மாதிரி ஒரு பாத்ரூமு. அந்த பாத்ரூமும் அழுக்கா இருக்கு. இந்த ரூமே ஒரு மாதிரி இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு ஐயோ தவறான ஹோட்டலை வந்துட்டு புக் பண்ணிட்டோம் போலையே, 3.5 ஸ்டார்னா இவ்வளோ துருவா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் அந்த அவங்க மனசு சொல்லுது, ஒரு நாள் தானே சாரா தங்கிக்கோ. ஆனால் அவங்க மூளை ஒரு நாளாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக தங்கணும் அப்படின்னு வந்துட்டு மூளை வந்துட்டு உடல் வந்துட்டு மனசு கிட்ட சொல்லுது. இப்போ இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும்போது இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி ஒரு நாள் தானே, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாளுக்காக நம்ம காசு செலவு பண்ண வேணாம் சொல்லிட்டு இவங்களும் போய் படுத்துறாங்க. ஒரு 12 மணிக்கு இவங்க செக்இன் பண்ணாங்கன்னா ஒரு 12:30 மணிக்கெல்லாம் போய் படுத்துறாங்க. ஏன்னா கீழே வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் ஓடிச்சுல அந்த இவங்களுக்கு. இப்போ 12 மணிக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளே போனாங்கன்னா ஒரு 12:25 போல் செக்அப் பண்ணாங்க. 12:30 ரூம் பூண்டு போய் படுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப களைப்பாக இருக்குல்ல காலிலேருந்து, அதனால போய் படுத்துறாங்க. படுத்து ஒரு ஆஃப்டர் ஒரு 2 hour 1 hour தெரில எனக்கு, 2 hour 1 hour, ஒரு 2 மணி போல் அவங்களுக்கு கரெக்டாக முழிப்பு வந்துச்சான். முழிப்பு வந்தோடனே
பக்கத்து ரூமில், அதாவது அவங்க தங்கியிருக்கிற ரூம் பக்கத்தில் வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி செவுறு சுரண்ட சத்தம் கேட்டிருக்கு பாருங்க. ராத்திரி ஒரு சஸ்பீஷியஸான ஹோட்டலில் தங்குறீங்க, ராத்திரி விடிய காலில் 2 மணிக்கு பக்கத்து ரூம்லேருந்து இப்படி சத்தம் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயம் வருமா வராதா? அதே மாதிரி தான் இவங்களுக்கு பயம் வந்திருக்கு. இவங்களுக்கு லைட்டாக தான் பயம் வந்திருக்கு. ஏன்னா அது வந்துட்டு ஒரு வேளை பக்கத்தில் ஏதாவது செஞ்சுருந்தா கூட, ஏதாவது அவங்க ஏதாவது எப்படி சொல்கிறது, பக்கத்தில் ஏதாவது ரெனிவேட் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி சத்தம் வரும். அந்த மோடில் நினச்சி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஓகே பக்கத்தில் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு இது பண்ணிட்டாங்களா. ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஒரு சஸ்பீஸ் வந்திருக்கு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் ஏன் திடீர்னு இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சஸ்பீஸ் ஆகி மூஞ்செல்லாம் கழுவிட்டு பாத்ரூம் போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இன்னும் ஒரு வித்தின் 1/2 hour 45 minutes கழிச்சு அவங்களுக்கு மறுபடியும் முழிப்பு வருது. இப்போ அந்த சுரண்ட சத்தம், அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுற சத்தம் சுவரை அவங்க காது டிக்கடுக்கன்னு அவங்க காது பக்கத்தில் கேட்குது. எப்படி இருக்கும் மக்களே, அவங்க காது டிக்கடுக்க அவங்க காதுகிட்ட கேட்குது. ஹெட்செட் போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காதுகிட்ட அப்படி கேட்குது அவங்க வந்து அந்த சுரண்ட சத்தம். இவங்க இப்போ எழுந்திருக்கிறாங்க, திரும்பவும் போது அந்த பக்கு நெஞ்சிட்டாங்க. பக்கு நெஞ்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, கொஞ்ச நேரம் அப்படியே எழுஞ்சி பிளாங்க் அவுட்டாக உட்காந்துருக்காங்க. பக்கத்து ரூம்லேருந்து ஒரு காராங்கன்னு ஒரு ஆம்பளை வாய்ஸு, அவங்க இங்கிலீஷில் போட்டிருந்தாங்களா, நானே அதை தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது பார்த்துருந்தேன். பட் அவங்களுக்கு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவங்க ஏஞ்சி பிளாங்க் அவுட்டாக உட்காந்துருக்கும். பக்கத்து ரூம்லேருந்து சுரண்ட சத்தம் வந்துட்டு நின்றுட்டு ஒரு 5 second கேப்பில், ஏய் நீ இன்னும் தூங்கலையா அப்படியே சத்தம் கேட்டிருக்கு. இவங்க பார்த்துட்டு ஐயோ கடவுளே பக்கத்தில் யாரோ பேசுகிறாங்க. அவங்க வந்துட்டு பேய் பிசாசு அமானுஷம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த கதவு தண்ணி பக்கத்து ரூம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது சோத்துக்கிட்ட நல்லா டக்கட ஒட்டிட்டு வந்து எதாவது பேசினா கூட பக்கத்து ரூமுக்கு உங்களுக்கு விளங்கும். இது எல்லா ஹோட்டலும் இருக்கும். அதுதான் நினச்சிட்டு போய் இவங்க வந்துட்டு ரிசப்ஷனில் போயிருக்காங்களா. போயிட்டு வந்துட்டு ரிசப்ஷனில் போகும்போதே ரிசப்ஷனில் யாருமே இல்லை. இவங்களுக்கு இங்கே தான் ட்ரிகர் ஆகுது, நம்ம தவறான ஹோட்டலில் வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. அப்புறம் தான் அந்த ஸ்டாஃப்ஸுக்கெலாம் ஒரு எப்படி சொல்கிற, ஸ்டாஃப்ஸுக்கெலாம் ஒரு மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருவாங்களே, அந்த ரூமில் வந்துட்டு ஒருத்தர் வெளியே வர்றாருல, ஒரு வேலைக்காரர் மாதிரி தான் நான் வெளியே வந்துட்டு அந்த அக்காவை பார்க்குறாரு, அந்த சாராவை பார்க்குறாரு. சாரா பார்த்துட்டு, மேம் என்ன மேம் ஹோட்டல் ரூம் ஏதாவது செக்இன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க நான் ஏற்கனவே ரூம் செக்இன் பண்ணிட்டேன், 12 மணிக்கு செக்இன் பண்ணிட்டீங்க, நான் அவங்கள பார்க்கவே இல்லையா அப்படின்னு. இல்லைங்க கூட வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு ஃபார்முலா ஃபில்அப் பண்ணி எனக்கு சாவி கொடுத்து செக்இன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அம்மாவா எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆண்டி வயசான தோட்டம், ஒரு வயசான ஆண்டி, ஒரு 40-45 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்க தான் நின்று இது மாதிரி பண்ணிடுங்க. ஆண்டியா? இங்கே நான் ஓடி தாங்க வேலை செய்கிறேன், பகல் இரவு மத்தியானம் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் திங்கள்லேருந்து, அதாவது நான் தமிழ் சொல்கிறேன், திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும், வீக் டேவாக இருக்கட்டும் சரி, வீக்கெண்டாக இருக்கட்டும் சரி, நான் தான் வேலை செய்கிறேன். இங்கே யாருமே இல்லை, நான் ஓடி தானே, நீங்கள் யாரை பார்த்தீங்க அப்படின்னு. இவங்களுக்கு இங்கே கொஞ்சம் ட்ரிகர் பாயிண்ட் ஆகுது. என்னடா இது தவறாக யாரையோ பார்த்து போட்டோமா இல்லை எப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆச்சுங்களா. ஸோ வந்துட்டு அதெல்லாம் சரி நம்ம இந்த ரூமில் நடந்த சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சாரா, அவங்க அந்த அண்ணன்கிட்ட, சார் இந்த மாதிரி ரூமில் வந்துட்டு யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது, நீ இன்னும் தூங்கலான்னு பக்கத்து ரூம்லேருந்து யாரோ பேசுகிறாங்க. அப்புறம் இல்லாமல் செவுரு வந்துட்டு சிலிங்க ஸ்க்ராட்ச் பண்ணுற சத்தம் வந்துட்டு என்னை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி. பக்கத்து ரூம்ல ஆளா, சரி வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு. இவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க பக்கத்து ரூம்ல வந்துட்டு யாரும் இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்துட்டு தொங்க இதில் வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க. ஆனால் இந்த சைட்டு அவங்க ரூம் பக்கத்தில் வந்துட்டு யாருமே இல்லை. இவங்களுக்கு வந்துட்டு பயம் அப்படியே அள்ளெடுத்துக்குச்சு, இன்னும் பக்கத்து ரூம் யாருமே இல்லையா, அப்போ யார் நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு. இவர் சொல்லியிருக்காரு, இல்லை மேடம் நீங்கள் வந்துட்டு மனப்பிராந்தியில் ஒரு களைப்பான ஒரு இதில் யோசிச்சிருக்கீங்க, அதெல்லாம் யோசிக்க வேணா, நீங்கள் போய் படுங்க, நிம்மதியாக படுங்க, நாங்கள் வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது கீழே வந்து ஏதாவது சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க பார்த்துட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு மனசை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கடவுளாக நினச்சிட்டு உள்ளே போய் படுத்துட்டாங்களா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மெயின் கதைக்கு வருவோம். அவங்க படுத்துறாங்க, உள்ளே போய் படுத்துறாங்க. படுத்த பிறகு ஒரு அதே போல தான் ஒரு வித்தின் 45 minutes கழித்து அவங்களுக்கு முழிப்பு வந்துடுச்சு. இது வந்து சாதாரண மொழிக்கான பக்கீர் ஒரு யாராவது எழுப்பிவிட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு முழிப்பு எழுந்திரிச்சு.
இப்பயும் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ரூமில் சுரண்ட சத்தம் எதுவுமே கேட்கல. ரூமே அப்படி அமைதியாக இருக்கு. இப்போ எப்படி அமைதியாக இருந்துச்சு ஒரு 5 செகண்டே, அதே மாதிரி தான் அவங்க ரூம் அப்படியே அமைதியாக இருக்கு. இவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்தோடனே இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுல, இப்போ அமைதியாக வேற இருக்கு. இப்போ இவங்களால என்ன பண்ண முடியும்? அமைதியாக இருக்குது. ஒரு பீச் பிளாக், ஃபுல்ட்டி பீச் பிளாக், இருட்டில் இருக்காங்க, அமைதியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க மக்களே? உடனே அவங்க ஃபோனை டார்ச்சில் எடுத்து ஆரம்பிச்சாங்க. ஃபோனில் பேட்டரி இல்லை. இந்த மாதிரி ஒரு டீமில் நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அங்கே என்ன நடக்குதோ, அங்கே பேய் வருதோ ஆய் வருதோ, நான் கதவு தொண்டு வெளியாயிடுவேன். உண்மையாக வெளியாயிட்டு நான் செக் அவுட் பண்ணிடுறேன் சார், எனக்கு நீங்கள் இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு கிளம்பிடுவேன். இதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உட்காந்துருக்காங்க, சுற்றி பீச் பிளாக்கு, யாரும் உருமுறமாக சத்தம் கேட்குது. இவங்களுக்கு எப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆம்பளை உருவமாக சத்தம் கேட்குது. இவங்க சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. ஓகே, கொஞ்சம் கட்டம் இவங்க வந்துட்டு ஒரு பீச் பிளாக்கான இடத்துல ரொம்ப கருப்பாக இருக்குது. இவங்க வந்துட்டு என்னடா ரொம்ப கருப்பாங்க சொல்லி உத்து அவங்க உத்து பார்க்கும்போது தான் அங்கே வந்துட்டு யாரோ நிற்கிறாங்க. ஒரு ஆம்பளை உருவம், எப்படி நமக்குள்ளே மேலே ஃபேனோட ஷில்லிங்லேருந்து கீழே தரையில் வரைக்கும் 1 ஃபீட்டு. ஒரு வச்சுக்கோங்க, தசாவதாரம் படத்தில் கமல்ஹாசன் வந்துட்டு வளர்த்தியார் ஒரு கமல்ஹாசன், அது அதோட ஒரு ஹைட்டுக்கு ஷீலிங்லேருந்து வச்சுக்கோங்களேன், ஷீலிங்லேருந்து கீழே வரைக்கும். இவங்க உத்து பார்க்கும்போது அந்த உருவம் தெரியுது. இவங்க பார்த்துட்டு ஓகே இங்கே என்னமோ இருக்குது, நம்ம வேணாம், நம்ம லக்கேஜ் எடுத்து கிளம்பிடுவோன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி யோசிச்சு அடுத்த அடி எடுத்துக்க போகிறாங்க. அந்த உருவம் லேக்க கிட்ட வந்து பேசுது. அந்த ஆனால் அவங்களுக்கு கண் எதுவுமே தெரியல, பீச் பிளாக்கான உருவம், அந்த மாதிரி முடி அதெல்லாம் தெரியுது. கிட்ட அப்படியே வந்துட்டு, நான் உன்னை தூங்க சொன்னதானே, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு இவங்க ஐயோ உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மக்களே பார்த்துக்கோங்க, ராத்திரி டைமில் ஹோட்டலில், அதாவது கிரீப்பியான ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு உருவம் அப்படியே லேக்காக கிட்ட வருது. கிட்ட வந்துட்டு அவங்க மூஞ்சி கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்போதே, ஏய் நீ இன்னும் தூங்கலையா, நான் தூங்க தானே சொன்னேன் அப்படி சொன்னோடனே இவங்க அடிச்சு வாரி போட்டு கதவை திறந்து லக்கேஜ் கூட எடுக்காமல் கீழே வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு கத்துறாங்க அங்கே, சார் அவரும் வெளியே வர, என்ன மேடம் என்ன ஆச்சுன்னு. சார் ரூமில் என்னமோ ஒரு உருவம் இருக்குது சார், எனக்கு பயமாக இருக்குது, நான் செக் அவுட் பண்ணினேன் சொல்லிட்டு அவர் கூட போயிட்டு லக்கேஜ் எல்லாம் லைட் தட்டிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே செக் அவுட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரியே அவங்க எதாவது யாரும் வந்தாலும் சரி நம்ம உடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே, இந்த கதை, இந்த ஹோட்டலோட கதை இங்கேயே முடியுது. ஸோ இவங்க வீட்டுக்கு போய் ஒரு ஃபியூ டேஸ், 5 நாட்கள் 10 நாட்கள் கழிச்சு அவங்க வந்து லேப்டாப்பில் சுமார் ரேண்டமாக நியூஸ் பார்க்கும்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, இந்த ஹோட்டல் வந்து எரிஞ்சு போயிடுச்சு, ஃபுல்லாக தீ விபத்தில் எரிஞ்சு போயிடுச்சு. அவங்க பார்த்துட்டு இந்த ஹோட்டல் தான் நம்ம போய் தங்கினோம்ல அன்றைக்கி அப்படின்னு ஞாபகம் வந்துட்டு, ஸோ இந்த ஹோட்டலோட நியூஸ் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் பேர்னான நியூஸ் அதை போட்டு லேப்டாப்பில் போட்டு தட்டுறாங்க. இப்போ அதோட ரியல்டியான வீடியோஸு பாட்காஸ்ட் அதை பற்றி பேசின அந்த இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு ஆர்டிக்கிளில் வந்துட்டு அவங்க படிச்சிருக்காங்க. அந்த ஹோட்டலில் போய் தங்கின ஒருத்தங்க எழுதின ஆர்டிக்கல், அவங்களுக்கு நடந்த ஒரு பிளாக் மாதிரிலாம் பிளாக், அது வந்து என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு அம்மாவும் பையனும் ஃப்ளாஷ்பேக் போட்டேன். ஓகே, இந்த ஹோட்டல் வந்துட்டு இது வந்துட்டு 3.5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பிணவரையாக இருந்திருக்கு, அதாவது மோர்ச்சரியாக இருந்திருக்கு, ஹாஸ்பிட்டலோட மோர்ச்சரி. ஒரு இப்போ எப்படின்னா மோர்ச்சரினா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு எப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மோர்ச்சரியை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு தள்ளி கிடைக்கும், ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் கேப் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் மோர்ச்சரிக்கும். அதனால் இங்கே ஒரு மோர்ச்சரி இருந்திருக்கு. இவங்க பார்த்துட்டு மோர்ச்சரி உடச்சி தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டலை கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கட்டுறதுக்கப்புறம் நல்லா தான் ஓடி இந்த ஹோட்டலு. சில நாட்கள்னால சில கஸ்டமர்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே வந்து ஒரு உருவம் இருக்குது, ஒரு பெரிய ஒரு டால் சைஸ்க்கான ஒரு ஆம்பளை உருவம் வந்துட்டு ராத்திரி வந்து எங்கள்கிட்ட பேசி டார்ச்சர் பண்ணுது, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சதுனால இவங்களும் ஒரு நாளைக்கு போய் தங்கி இவங்க வந்துட்டு என்ன ஒன்று பார்த்துருக்காங்கன்னா, இன்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. அந்த ஹோட்டலில் வந்துட்டு, இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு அம்மாவும் ஒரு பையனும் தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் கிடச்சிருக்கலாம் அவங்களுக்கு. இது உண்மைதான். அப்போ அவங்க பார்த்துட்டோன்னே அவங்களும் போய் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு
உருவம் பார்த்துருக்காங்க. அது என்னன்னா அந்த ஆம்பளையோட உருவம் பார்த்துட்டு இவங்களும் வந்துட்டு அன்னைக்கு ராத்திரி செக் அவுட் பண்ணிட்டு இந்த கதையை பிளாக்ல போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம சாரா வந்துட்டு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க எப்பா உயிர் இதுன்னு தப்பு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிமெம்பர் பண்ணும் போது தான் அந்த ரூமில் பார்த்தது அந்த பையன், அதாவது அந்த எரிஞ்சு போனாம வளர்த்தியா இருந்தால அது அந்த பையன் அந்த ரிசப்ஷனில் அந்த ஃபைல் ஃபில்அப் பண்ணும்போது ஒரு ஆண்டி பார்த்தாங்களே, அவங்க தான் மக்களே அந்த பையனோட அம்மா. இப்போ பார்த்தீங்களா அம்மாவும் பையனும் ஒரு ஹோட்டல்லே அலற விட்டுருக்காங்க. அந்த எரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்லே தான் அவங்களோட ஆத்மா சுற்றி இருக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு ப்ளாக்ல பார்த்து இந்த சாரா வந்துட்டு இவங்களோட கதையை வந்துட்டு விக்கிபீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரீசெண்டாக வந்துட்டு கூகுளில் போயிட்டு ஏதாவது வெளியே உள்ள கதைகள் இன்டர்நேஷ்னல் கூஸ் ஸ்டோரிஸ் தேடும்போது இது கிடச்சிச்சு. இது அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் படித்து இப்போ உங்களுக்காக அந்த கதையை சொல்லியிருக்கேன். இதுதான் மக்களே இந்த வாரத்தோட ஒரு பயங்கரமான ஒரு கதை. ஸோ இது பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா வந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க தகிட் ஜக்காவோட பார்ப்பீங்களா. ஓகே, எங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் வந்துட்டு எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னார், நீ வந்து தகீஜ் மாதிரி பேசி ரொம்ப பயங்கரமாக பேசு, நீ ரொம்ப ஃபன்னாக பேசாத, சிரிச்சுக்கிட்டே பேசினா எப்படி மக்களுக்கு வந்து அதை பார்ப்பாங்க, எப்படி மக்களுக்கு பயம் வரும் பாட்காஸ்ட் கேட்கும் போதே, அதனால அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் வந்துட்டு பேய் கதையை கொஞ்சம் பயங்கரமாக எடுத்துகிட்டு போனா கூட உங்களுக்கு ஃபன் ஃபீல்லாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் என்டர்டெயின் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள், கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே நான் எப்படி பாட்காஸ்ட்டை வந்துட்டு இன்னும் கொண்டு போனேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் நல்லா கேட்டுக்கோ மக்களே. யூடியூப், ஸ்பாட்டிஃபை இந்த 2 இடத்த நீங்கள் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு கிட்டத்தட்ட 22 எபிசோட். ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோட் நான் அப்லோட் பண்ணுறது. இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். பேக்கதையும் நீங்கள் கண்டினியூஸாக வரும், இது எக்ஷன்ஸும் வரும். டாக்ஸ்க்கு ஒரு வழி வச்சுருக்கேன், அதை நம்ம பார்ப்போம், வருஷம் முடியறதுக்குள்ளாக பார்ப்போம். ஸோ இது போல் இன்னும் நிறைய கதைகள் உங்ககிட்ட பயங்கரமான கதைகள் இல்லைனாலும் கதைகள் பேய்களை பார்த்துருக்கீங்க. பேய்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சா, பேய்னா என்னென்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது ஏதாவது கதை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கூகுள் ஃபார்ம் லிங்க், அதை தட்டி சப்மிட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம கூட காலரில் அடுத்த வரும்போது காலர் இருக்குன்னு முருகனை வேண்டிட்டு ஸோ இந்த பாட்காஸ்டை இந்த எபிசோடை முடித்து வைக்கிறேன். அடுத்த வாரம் புதிய பாட்காஸ்ட் புதிய எபிசோடை சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் நான். ஸோ பிரதர், வி சி இன் தி நெக்ஸ்ட் ஒன்.